இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல ஓப்பன் சோர்ஸ் கோடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வாரீங்க, சரிங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ல சில மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், நீங்களே மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பா அதோடைய சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்காது. அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை யாரு டெவலப் பண்ணாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த சோர்ஸ் கோட வாங்கி அதுல இருந்து தான் மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? இங்க தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. சில சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுடைய கோட ஓப்பன் சோர்ஸா விட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்படி விட்டிருந்தாங்கன்னா அந்த சோர்ஸ் கோட எடுத்து நீங்க உங்களுக்கு ஏற்றாற்போல மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அதாவது ஓப்பன் சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது பப்ளிக் அவைலபிளா இருக்கும். அதை எடுத்து பார்த்துக்கவும் முடியும், சில மாடிஃபிகேஷன் பண்ணிக்கவும் முடியும். நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாற்போல பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஓப்பன் சோர்ஸ் கோடுலாம் எங்க கிடைக்கும்? சில கோடிங் ரெபாசிட்டரி இருக்கு, சரிங்களா? பாப்புலரான கோடிங் ரெபாசிட்டரியான ஜிட்டப்ல வந்து இப்ப நிறைய ஓப்பன் சோர்ஸ் கோடு கிடைக்குது. இது தவிர இன்னும் பல கோடிங் ரெபாசிட்டரி இருக்கு. அதுல இருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்துமே ஓப்பன் சோர்ஸ் கோடை எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஓப்பன் சோர்ஸ் கோடுல யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? யாருனால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஆனா கான்ட்ரிபியூட் பண்ணதுனால நீங்க ஓனர் அப்படின்னு சொல்லிக்க முடியாது, சரிங்களா? ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்கு. அதை ஆல்ரெடி நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சோர்ஸ் கோடை எடுத்து சின்னதா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இதோடைய ஓனர்ஷிப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இது எல்லாமே ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸுக்கு கீழே வந்துடும். சரி, ஓகே. பாப்புலரா இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் கோடுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பாப்புலரான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், சரிங்களா? நிறைய பேர் இந்த பைத்தானை படிப்பாங்க. இதுவுமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இதுக்கப்புறம் லினக்ஸ், ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு அல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய லிப்ரா ஆஃபீஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். மொசில்லா ஃபயர்பாக்ஸ், பிரேவ் அப்படிங்கிற ப்ரௌசர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இந்த பிளெண்டர் அப்படிங்கிறதுடைய கதையை கேட்டீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ஒரு பிரைவேட் ஓனர்ஷிப்புக்கு கீழே தான் இருந்துச்சு, சரிங்களா? அவங்களால ப்ராஃபிட் அப்படிங்கிறத நல்லா மேக் பண்ண முடியல. அதனால இதை ஓப்பன் சோர்ஸ் ஆக்கி விட்டுருக்காங்க, சரிங்களா? ஆக்கி விட்டதுக்கு அப்புறம் 3D அனிமேஷன்ல வந்து இது மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆடாசிட்டி அப்படிங்கிற ஆடியோ எடிட்டிங் டூல், விஎல்சி அப்படிங்கிற மீடியா பிளேயர், இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு கீழே வரும். கடைசியா வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் நிறைய வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்படி டெவலப் பண்ணியிருக்கிறதுக்கு உதவக்கூடிய இந்த வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.